பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் கார்டு இல்லையே அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு பார்க் பஸ்டரில் வந்து போடலாம் அப்படின்ட்டு வாங்கி தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து 13K வந்ததுனால ஏதோ ஓகே நம்ம அது வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2K ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கார்டு வந்து மாட்டிட்டு அப்புறமா வந்துட்டு வண்டியில் பச்சை கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சஸ்பென்ஷன் அப்புறமா அந்த 2 போல்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பச்சை கலர் இங்கே அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு பைக்கில் ஆல்ரெடி இந்த ஸ்லைடர்ஸை வந்து 4 இருந்துச்சு ஃப்ரண்ட் பேக்குன்னு 4 இடத்தையும் கழட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஷாப்பில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் போகிறேன் அங்கே முடியாதுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பெயிண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கலரை சொன்னால் வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ அப்படியே வந்து கீழே வந்து பைக் கலரை பார்த்துட்டு ஏகப்பட்ட கலர் மஞ்சள் பச்சைன்னு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து பைக் கீழே வந்து வச்சு பார்த்தாங்க. மேட்ச் ஆச்சான்னு ஆகலை. திரும்பவும் வந்துட்டு மறுபடியும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸியை போட்டு அடுத்து வந்து வச்சு பார்த்தாங்க. பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அடிச்சு நம்ம வந்து கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறமா பாட்டில் ஸ்ப்ரே எடுத்து கொண்டு போட்டு 4 ரோலரையும் பார்த்தீங்கன்னா கட்டி தூக்கி போட்டு அதை ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சேம் கலரில் பக்காவாக வந்துருச்சு. அதை வந்து அப்படியே வந்து நம்மக்கிட்ட இருந்த நட்டை வச்சு போட்டு